இந்த கல்யாணத்துக்கு நான் மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். திலீப்பா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வெங்கடேசா, இப்போ உன் சந்தேகம்லாம் தீர்ந்துருச்சா? மற்ற விஷயம்லாம் பேசி முடிக்கலாமா? தாராளமாண்ணே. ஆனால் நாளைக்கு நானும் ஷாலினியும் மலேசியா போகிறோம். அங்கே இருக்க லேண்டை இவ பேரில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு போயிட்டு வந்தது மற்ற விஷயங்களை பேசிக்குவோம். இந்த மாத கடைசியிலே நல்ல முகூர்த்த நாள் இருந்தால் அப்போயே கல்யாணத்தை வச்சுக்குவோம். அப்போ புறப்படுறேன்னு சாப்பிட்டு போலாமே. இருக்கட்டுங்க, அதான் சம்பந்தியாக போகிறோம். இனிமேல் அடிக்கடி வந்து போவேன்ல, அப்போ சாப்பிட்டுக்கிறேன். கிளம்பலாமா? வாங்க. அப்பா, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஆபீஸ் விஷயமா திலீபன் கிட்ட நான் கொஞ்சம் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா, பேசிட்டு வா. திலீப், ஒரு நிமிஷம். சாரி திலீப், அங்கிள் திடீர்னு நம்ம கல்யாண பேச்சு எடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லார் முன்னாலையும் அப்பாவை எதிர்த்து என்னால பேசவும் முடியல. இதுக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். இப்ப கூட உனக்கு இதுல சம்மதம் இல்லைன்னு சொல்லிடு. அப்பா கிட்டயும் அங்கிள் கிட்டயும் நான் பேசிக்கிறேன். வேணா ஷாலினி, நான் இதுக்கு முழு மனசோட தான் சம்மதிச்சிருக்கேன். எனக்கு அப்படி தெரியல. நாம தப்பு பண்ணிட்டோங்கிற பரிதாபத்துல நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட மாதிரி தோணுது. இன்னொரு பக்கம் சுசிக்கு துரோகம் பண்றோன்னு எனக்கு கில்ட்டியா இருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமோன்னு ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சு பாரு. இதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஷாலினி. என் முடிவில் நான் தெளிவாக இருக்கேன். நீ உன்னை போட்டு குழப்பிக்காத. அப்பா வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நீ கிளம்பு. ஓகே, பை. சக்தி, இதோ வரேன் அத்தை. உங்க பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு என்னால வர முடியாம போயிடுச்சு. தப்பா எடுத்துக்காதீங்க. கல்யாணத்துக்கு தேதியெல்லாம் குறிச்சிட்டீங்களா? கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? இன்னும் இல்லைங்க, இனிமேதான் ஒவ்வொரு வேலையை ஆரம்பிக்கணும். ஓ, குடும்பா. சுசி எப்படி இருக்கா அத்தை? இருக்காமா. அவ கல்யாண விஷயத்தை பத்தி பேசதான் இப்ப இங்க வந்திருக்கோம். என்கிட்ட பேசுறதுக்கு ஏன் அத்தை யோசிக்கிறீங்க? பணம் ஏதாவது தேவைப்பட்டா கூட சொல்லுங்க, அரேஞ்ச் பண்ணி தரோம். பணம் பிரச்சனை இல்லைம்மா, திலீபன் தான் பிரச்சனை. எனக்கு புரியலையே மாமா. திலீபன் இப்போ சிவனேஸ்வரோட இல்லை, தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டாங்கிறது உனக்கு தெரியுமா? பெத்தவங்க கிட்டே புள்ள போய் சேர்ந்துட்டானா? ரொம்ப நல்ல விஷயமாச்சே. சின்ன பசங்களுக்கு இருக்கிற புத்தி பெரியவங்களுக்கு எல்லாம் போச்சு. மாப்பிள்ள, கொஞ்சம் பேசாம இருங்க. என்னால நம்பவே முடியல மாமா. திலீபன் நிச்சயமா அப்படி பண்ணிருக்க மாட்டான். இந்த விஷயத்த சொன்னதே சிவனேசன் தாம்மா. தம்பி போய் கூப்பிட்டு பார்த்தப்ப கூட இனிமே இதுதான் என் வீடுன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கான். அவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? அப்பா விட்டுட்டு அவனால எப்படி போக முடிஞ்சது? அப்பா கூட இதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. சொன்னா நீ கஷ்டப்படுவேன்னு சொல்லி மறைச்சிருப்பாருமா. திலீபன் அங்கே போனது ஒரு பக்கம் இருக்கட்டும், தட்சிணாமூர்த்தி கூட இருக்கிறதுனால அவன் சுஷியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டானோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்களுக்கு டவுட்டே வேணாங்க. சிவனேசனே தூக்கி போட்ட அவனுக்கு
உங்க எல்லாரையும் தூக்கி போடுறது பெரிய விஷயமா என்ன? அவன் நிச்சயமா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீங்க ஒரு நல்ல மாப்பிளைய பார்த்து உங்க பொண்ணுக்கு கட்டி வைங்க. என்னங்க புரியாம பேசுறீங்க? வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ண பொண்ண யாருங்க கல்யாணம் பண்ணிக்குவான்? திலீபன் மட்டும் கிடைக்கலன்னு தெரிஞ்சா என் பொண்ணு செத்துருவாங்க. ஐயோ, என்னங்க இது அவசரமா பேசிக்கிட்டு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. நானும் பிள்ளைங்களை பெத்தவதான். இந்த விஷயத்துல நீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க? திலீபன் மேலே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுமா. அவனை நேர்ல பார்த்து பேசலான்னு கூப்பிட்டா தம்பி வரமாட்டேங்கிறான். நான் வந்தா பிரச்சனை ஆயிடும், சிக்கல் ஆயிடும்னு மச்சான் சொன்ன காரணத்தை என்னால் ஏத்துக்க முடியலம்மா. ஆனா வர முடியாதுன்னு வீம்பு பிடிக்கிறவரை எப்படிம்மா கூட்டின்னு போறது? அதான் சக்தி உள்ள தேடி வந்தோம். நீதான் அவன்கிட்ட வந்து பேசணும். சுசியை கல்யாணம் பண்ணிக்குவா இல்லையான்னு நீதான் கேட்கணும். சரியா போச்சு போங்க. பிரச்சனையை தீர்த்து வைக்கிறவங்கள தான் பஞ்சாயத்து கூப்பிடுவாங்க. நீங்க பிரச்சனை பண்றவங்களே பஞ்சாயத்து பண்ண கூப்பிடுறீங்க. வேளாங்கண்ணா மாதிரி தான். மாப்பிள, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. நான் எத்தனை தடவை சொல்றது? இது அவங்க குடும்ப விஷயம். அவங்க பேசி முடிவு பண்ணுவாங்க. நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. என்னம்மா யோசிக்கிற? நாங்கள் ஆட்டோட தான் வந்திருக்கோம். இப்பயே கிளம்பி வாமா, பேசிட்டு வந்துடலாம். நீங்க அனாவசியமா பயப்படுறீங்கன்னு தோணுது மாமா. சுசி விஷயத்துல நிச்சயமா திலீபன் தப்பு பண்ண மாட்டான். அவங்க கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். நீங்க தைரியமா இருங்க. எங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லம்மா. திலீபன் கிட்ட இருந்து இந்த வார்த்தை வந்ததே எங்களுக்கு நிம்மதியா இருக்கும். தட்சிணாமூர்த்திக்கு பிறந்த பிள்ளை தானம்மா அவன். அப்பனுடைய புத்தி அவனுக்கு எப்படி வராம இருக்கும்? எனக்கு புரியுது மாமா. நீங்களும் அத்தையும் போய் பேசிட்டு வாங்க. நான் அங்க வரல. நீ என்னம்மா மச்சா மாதிரியா பேசுற? யாரோ ஒருத்தர் கூட வந்தா நாங்க பேச முடியும். சொன்னா புரிஞ்சுக்கோங்க. என்ன அங்க கூட்டிட்டு போகாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. என் குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரி பண்றதை விட்டுட்டு என்னால அங்க வந்துட்டு இருக்க முடியாது. நீ பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல சக்தி. நீங்களாம் சேர்ந்தாலே என் பொண்ணு மனசுல ஆசையை வளர்த்து விட்டீங்க. அதனால தானே அவ பைத்தியமா அலைஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்ப பிரச்சனை வரும்போது மட்டும் எல்லாரும் ஒதுங்கி போனா என்ன நியாயம்? என் பொண்ணு உங்க மேல எல்லாம் எவ்வளவு பாசமா இருந்தா. ஏதாவது பிரச்சனைனா அவ வீட்லயே தங்க மாட்டா. உங்களுக்கு ஆதரவா இருக்கேன்னு ஓடி ஓடி வருவாள்ல. அவ வாழ்க்கையில உங்க யாருக்குமே அக்கறை இல்லையா? என்ன வற்புறுத்தாதீங்க. என்னால அங்க வர முடியாது. ஏன் வர மாட்டேன்னு காரணம் சொல்லு. என் பொண்ணு வாழ்க்கை பாழா போயிடுமோ நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். கூட வந்து அவன ஒரு வார்த்தை கேட்கல என்ன ஆயிட போகுது? இத கூட செய்ய முடியலன்னா சொந்தம்னு சொல்லிக்கிறதா என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க என்ன தப்பா நினைச்சாலும் சரி, என்னால அங்க வர முடியாது.
சக்தி சக்தி ஏய் முடியாதுன்னு போறவளை ஏண்டி கூப்பிடுற? நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கான்னு இப்ப புரிய வச்சுட்டால. தேவையான மட்டும் நம்மளை கூப்பிடுவாங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிருவாங்க. இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்ல. என் பொண்ணு வாழ்க்கையை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். வா போலாம். வரங்க. அம்மா, உன் மருமகளை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. கோவில்ல சம்பந்தமே இல்லாத கல்யாணத்துக்கு போய் வில்லங்கம் பண்ணிட்டு வரா. ஆனா இவ கூட பிறந்த தம்பி நிச்சயம் பண்ண பொண்ணையே ஏமாத்த பாக்குறான். நியாயம் கேட்க வான்னா போமாட்டேன்னு அடம் பிடிக்கிறாளே, இதுக்கெல்லாம் என்னமா அர்த்தம்? நியாயமா பார்த்தா கோவில்ல கொந்தளிச்ச மாதிரி இந்த விஷயத்துல கொந்தளிச்சிருக்கணும். அந்த திலீபனை போய் உண்டுலன்னு ஆக்கியிருக்கணும். தம்பி விஷயத்துல அடக்கி வாசிக்கிறா, மத்தவங்க நான் மட்டும் கோவப்படுறா. இதுக்கெல்லாம் என்னமா அர்த்தம்? இது சாதாரண கிறுக்கு இல்ல, காரிய கிறுக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? அவ அங்க போயிருந்தா இங்க நிலைமை என்ன ஆகுறது? புரிஞ்சுதான் பேசுறீங்களா? நல்ல வேலை அவ அங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நம்ம குடும்பத்துக்கு தான் நல்லது. போய் உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னது இது? ரத்தம் வர வரைக்கும் நகத்தை கடிச்சிட்டு இருப்ப. என் கோவத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியல லக்ஷ்மி. அம்மா இப்பதான் உன் மாமாவை அத்தையும் வந்துட்டு போனதை சொன்னாங்க. நீ உங்க கூட கிளம்பி போகாம இங்கேயே இருந்தது ரொம்ப நல்ல விஷயம். பிரச்சனை வரக்கூடாதுன்னு பயந்துதான் நான் மேல வந்துட்டேன். ஆனாலும் என் மனசு ஆறலைங்க. திலீப்ப மட்டும் இப்ப முன்னாடி வந்து நின்னா அவனை அப்படியே கொண்டு போட்டுருவேன். சக்தி, நீ என்ன பேசுறது தெரியுமா? அவனை பத்தி நினைச்சாலே எனக்கு கோவமா வருதுங்க. கல்யாணம் ஆகலனாலும் திலீப்பன் தான் தான் புருஷன்னு சுசி நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா. இப்ப அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளை ஏமாத்தினா அவ அப்படியே நொறுங்கி போயிடுவா. மாமா சொன்ன மாதிரி அவ உயிரையே விட்டுருவா. ஏய், மத்தவங்க மேல நீ இந்த விஷயத்துல அவசரப்படாத. திலீபன் தட்சிணாமூர்த்தி வீட்டுக்கு போயிருக்கானே தவிர சுசியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நான் சொல்லவே இல்லை. முதல்ல அவங்க போய் பேசட்டும். என்ன சொல்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு நம்ம யோசிக்கலாம். அதுக்கு முன்னால நீ உன் மாமா அத்தையும் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. இந்த பாரு, இந்த விஷயத்தை பத்தி யோசிக்காத, ரிலாக்ஸா இரு. நான் போய் சிவனேசன் மாமாவை பார்த்துட்டு என்ன நடந்துச்சுன்னு கேட்டு வரேன். சக்தி, புரியுதா? சரி, ஐஸ் கியூப்ஸ் ஏதாவது பார்த்துக்க. நான் போயிட்டு வந்துடுறேன். என்னங்க? என்ன? திலீபன் முடியாதுன்னு சொல்லிட போறேன். எனக்கு பயமா இருக்குங்க. முடியாது அவன் எப்படி சொல்லிடுவான்? அதையும் தான் பாத்துறவா. திலீபா, திலீபா, திலீபா. யாரு? ஏய் திலீபா. பிரியா. யார் நீங்க? என்ன வேணும்?
திலீபனை பார்க்கணும், கூப்பிடுங்க. முதல்ல நீங்க யாரு என்னன்னு சொல்லுங்க. நாங்க திலீபனுக்கு சொந்தக்காரங்க. சொந்தக்காரங்கன்னா எப்படி? நான் திலீபனோட மாமா, இவ அத்தை. ஓஹோ, அந்த ஆட்டோக்காரனோட கூட்டாளிங்களா நீங்க? கொலைகார கும்பலை எல்லாம் நாங்க வீட்டுக்குள்ள அலோ பண்றது இல்லையே. யார பார்த்து கொலைகார கும்பலுங்கிற? உண்மையை சொன்னா ஏன் கோபம் பொத்துக்கிட்டு வருது? சிவனேசனோட இருக்கிறவங்க எல்லாரும் கொள்ளக்காரங்க தானே? ஆமா, நேத்துதான் உங்க பாஸ் சிவனேசன் வந்துட்டு போனாரு. ஒன்னும் வேலைக்கு ஆகல. இப்ப என்ன பிளானோட உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காரு? அத உன்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க சொல்லலைன்னா மட்டும் எங்களுக்கு தெரியாதா? சுசி கல்யாணத்தை பத்தி பேசதானே வந்திருக்கீங்க. அப்பா விஷயம் போட்டு அந்த சிவனேசனையே அவன் போயான்னு தூக்கி போட்டான். உன்னையும் உன் பொண்ணையும் ஒரு தூசி கூட அவன் மதிக்க மாட்டான். தேவையில்லாம இப்படி கற்பனை பண்ணிக்காம வேற ஏதாச்சும் பணக்கார பையன் மாட்டுவான். போங்க போங்க போய் பாருங்க. ஏய், வார்த்தை அளந்து பேசுமா இல்ல நடக்கிறதே வேற? ஏய், இல்லனா என்னைய பண்ணுவ? உன் பொண்ணை வச்சு திலீபனை வளைச்சு போடலாம், அது மூலமா சொத்தை பறிக்கலான்னு புருஷனும் பொண்டாட்டியுமா திட்டம் போட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே கேவலமா தெரியல? இதையே வேற மாதிரி பிசினஸ் பண்ணா நல்ல வருமானம் வரும். என்ன சொன்ன? என்னங்க வேணாங்க. திருட்டுத்தனமா இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சு நாசம் பண்ண பாவிங்க இவங்க. சாக்கடைன்னு சிவனேசன் இவங்கள சரியாதான் சொல்லியிருக்கான். இவங்க பேச்செல்லாம் மதிக்கவே கூடாது. ஏய், எங்க வீட்டுக்கு வந்து எங்களையே அசிங்கப்படுத்துறியா? பாரு, இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீங்க இங்க நிக்க கூடாது. வெளிய போடி. திலீபனை பார்க்காம நாங்க போக மாட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் பார்க்க முடியாது. போய வெளிய. நீ என்ன சொல்றது? பிரியா, எதுக்குமா இவங்க இங்க வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க? என்ன விஷயமா? அப்பா, திலீபனை பார்க்கணும்னு இவங்க 2 பேரும் வந்து தகராறு பண்றாங்கப்பா. அவனை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னா எங்களே கேவலமா பேசுறாங்க. விட்டா இவர் என்ன அடிச்சிருவாரு போல இருக்கு. இங்க எதுக்கு வந்தீங்க? உங்க ஒரே வேணாம் தானே என் அப்பா கூட வந்திருக்கேன். இங்கேயும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டீங்களா?